வணக்கம். இந்த வீடியோ என பார்க்க போறேன்னா ஒரு ரெண்டல் ஹவுஸ் எப்படி சரியான விதமா சர்ச் பண்ணணும்னு சொல்லி குடுக்குறோம். லெட்ஸ் டைவ் இன். முதல்ல பட்ஜெட். உங்களால எவ்வளவு வாடகை கொடுக்க முடியும்னு முடிவு பண்ணுங்க. அதுல மின்சாரம், தண்ணீர், பராமரிப்பு செலவு, வண்டி நிறுத்துற இடம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இடம். வேலைக்கு போய் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அந்த ஏரியா எப்படி இருக்கு, பக்கத்துல கடை, பூங்கா வசதிகள் இருக்கான்னு பாருங்க. போக்குவரத்து ரொம்ப முக்கியம். பிரேக் தான். அந்த ஏரியாவுக்கு பஸ், ரயில் வசதிகள் இருக்கான்னு, வண்டி நிறுத்துற இடம், டிராபிக் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. வீட்டோட நிலைமையை நல்லா பாருங்க. அங்க இருக்கிற எலக்ட்ரிக் பொருட்கள், சுத்தம், ஏதாவது பிரச்சனைன்னா எவ்வளவு சீக்கிரம் சரி பண்ணாங்கன்னு விசாரியுங்க. வாடகை ஒப்பந்த விதிமுறைகளை புரிஞ்சுக்கோங்க. வாடகைக்கு எத்தனை வருஷம் இருக்கணும், முன்பணம் எவ்வளவு, செல்ல பிராணிகளை வளர்க்கலாமான்னு தெரிஞ்சுக்கோங்க. வசதிகள் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. வாடகைக்குள்ள என்னென்ன வசதிகள் அடங்கும், ஜிம், நீச்சல் குளம் மாதிரி ஏதாவது கூடுதல் வசதிகள் இருக்கான்னு பாருங்க. இடவசதி அமைப்பை கவனியுங்க. கிரிக்கெட் அறைகளோட அளவு உங்களுக்கு சரியா இருக்கான்னு, அந்த வீட்டோட அமைப்பு வசதியா இருக்கான்னு பாருங்க. கடைசியா வீட்டு உரிமையாளர் அல்லது சொத்து நிர்வாகம் பத்தி ஆராயுங்க. அவங்களை பத்தின விமர்சனங்களை பாருங்க. ஏதாவது பிரச்சனைனா எவ்வளவு சீக்கிரம் சரி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆலோசனைகளை பின்பற்றுங்க. உங்களுக்கு பிடிச்ச வாடகை வீட்டை சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.